ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடையில் வாங்குகிற நூடுல்ஸு கொஞ்சம் ஹெல்த்தியான வேலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அங்கே சேர்க்குற அதே தான் சேர்க்க போகிறோம். பட் ஆனால் அந்த நூடுல்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி கருப்பு கவனி அரிசியில் செஞ்ச நூடுல்ஸை எடுத்திருக்கேன். இந்த கருப்பு கவனி அரிசி நூடுல்ஸ் வந்து கருப்பு கவனி அரிசியிலிருந்து செய்கிறதுனால இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நார்மல் ஒயிட் நூடுல்ஸை விட இது வந்து டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதித்து வந்த உடனே இந்த கருப்பு கவனி நூடுல்ஸ் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கு தேவையான உப்பு நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நான் வாங்கின நூடுல்ஸ் பேக்கெட் பின்னாடி 7 to 8 மினிட்ஸ் இந்த நூடுல்ஸ் குக் ஆனால் போதும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி என்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். நூடுல்ஸ் வந்து நம்ம குக் ஆன உடனே இந்த மாதிரி அதில் அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு நல்ல கூலிங்காக இருக்குது. அதாவது பச்சை தண்ணியில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வாட்டரில் வந்து ஒரு முறை நல்லா இதை வந்து அலசி எடுத்துக்கணும். அதாவது தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் சாப்பிடும் போது எப்படி நம்ம கடையில் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ பச்சை தண்ணி ஊற்றி இதை வந்து இந்த மாதிரி அலசி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓரமாக. அதுக்கப்புறம் சேம் அதே பாத்திரத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு 1/2 வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இதுக்கு பதில் ஆனியனுக்கு பதில் நீங்கள் ஃபுல்லாமே கோஸா கூட சேர்த்துக்கலாம். அதாவது முட்டைக்கோஸா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 1/2 ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சாட்டே பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் வந்து நீல வாக்கில் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் போல தான் இன்றைக்கி கேரட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோஸையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பொடியாகவும் கொஞ்சம் கேபேஜ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது கூட கேப்சிகம், பீன்ஸு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு இருக்குது, ப்ரோக்கலி அந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண கேபேஜையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 நிமிஷம் நான் வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து இந்த காய் வதங்கும் போது இங்கே பாருங்கள் அதுக்கு மேலே அதாவது அந்த ஒரு பேக்கெட்டில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது கூட நான் வந்து சேர்த்துறேன். காய் வதங்கும் போது நான் வந்து இதில் வேறு எந்த உப்புமே சேர்க்கலை. ஏன்னா நீங்கள் அந்த சேர்க்குற அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே வந்து உப்பு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நூடுல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம அந்த ஹாப்பிமா பவுடரை சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் உப்பு தேவையில்லை. இதெல்லாம் நான் ஓரளவுக்கு காய் வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் 5 முட்டை சேர்த்துருக்கேன். அந்த முட்டையும் இந்த காயும் வந்து நல்லா சேர்ந்து வதக்கி வரணும். ஒரு பொடி மாஸ் கன்சிஸ்டன்சியில் வரணும். இது கூட வந்து நான் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. நான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. லாஸ்ட்டாக வந்து பெப்பர் சேர்க்க போகிறேன். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் அதுக்கப்புறமா சோயா சாஸும் எடுத்து வச்சுருக்கேன் சாஸில். இப்போ எக்கு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவும் நூடுல்ஸும் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே தெரியுது. இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். உப்பு வந்து சேர்க்காதீங்க. உப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப அது வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடரும் அதுக்கப்புறமா பெப்பரும் சேர்த்துருக்கேன். நான் இந்த நூடுல்ஸ் வந்து 200 கிராம் இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து அந்த 12 ருபீஸ் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வந்து 3/4 பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.